திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. இன்னைக்கு முக்கியமான விஷயம் இந்த வெள்ளை அறிக்கை தான். 2001ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரையிலான மின்வாரியத்துல நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டாரு. 2001 2026 வரைக்கும் மின்வாரியத்துறைய வருவாய் என்ன, மின்வாரியத்துறையுடைய வருவாய் என்ன, செலவினம் என்ன, பற்றாக்குறை என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டு வாரியா ஒரு டேட்டாவா வெளியிட்டிருக்காரு அவரு. இது மட்டும் இல்லை, அதே மாதிரி இந்த மின்சார வாரியத்தில் மோசடி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்த விஷயமும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக பார்க்குது. என்ன சொல்லியிருக்காருன்னா, 1.5 லட்சம் கோடி எங்கே போனதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஒருவேளை தாவேக ஆட்சிக்கு வரலை அப்படின்னா இன்னும் சில மாதங்களில் மின்சார வாரியம் தனியார் வசம் கிட்ட போயிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கோன்னு கூட சொல்லியிருக்காரு. அதே போல மின்துறையில் நடந்த ஒரு முறைகேடை பற்றியும் அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. டிரான்ஸ்பார்மர் மட்டுமில்ல, மின் கண்டக்டர் கொள்முதல்லையும் முறைகேடு நடந்திருக்கிறதா அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்காரு. 9 இடங்கள்ல மின் கண்டக்டர் கொள்முதல்ல முறைகேடு நடைபெற்றிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகே. அதே போல இந்த மின் வாரியத்தினுடைய கட்டமைப்புகளை முந்தைய அரசு பலப்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. மின் வாரியத்தினுடைய செலவினங்களை கடந்த கால அரசுகள் கட்டுக்குள்ள கொண்டு வரல, அதே மாதிரி மின் வாரியத்தினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை பலப்படுத்தலைன்ற குற்றச்சாட்டையும் இந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. 2021 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷ்னலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷ்னல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க நேரம் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்துக்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும். எதுவுமே இவங்க பண்ணல. அதே போல நம்ம எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் பண்றோம், அதாவது மத்திய அரசு கிட்ட இருந்து, தனியார் கிட்ட இருந்து, பிற மாநிலங்கள்ட்ட இருந்து எவ்வளவு கொள்முதல் பண்றோம், எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்றோம் அப்படிங்கிற தகவலையும் அவர் வெளியிட்டிருக்காரு. தமிழகத்துடைய மொத்த மின் உற்பத்தி 3,495 மெகாவாட்டா இருக்கிறதா அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. அதே போல பிற மாநிலங்கள்ல இருந்து 4,240 மெகாவாட்டும், மத்திய அரசு அப்புறம் தனியார் கிட்ட இருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். ஓகே. நம்மளுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3,495 நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு, மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம், நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு, கேஸ் இவ்வளவு மூலமாக 3,495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல் கடந்த வாரம் 4,000க்கு மேல ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோட எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. அதே மாதிரி ஒரு யூனிட் மின்சார கொள்முதல் விலை எவ்வளோ அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அதாவது பிற மாநிலங்கள் கிட்ட இருந்து ₹5.29 நாம ஒரு யூனிட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யறோம். அதே மாதிரி மத்திய அரசு அப்புறம் தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து ₹5.39 ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. அதையும் பார்க்கலாம். தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது 4,246 மெகாவாட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் விண்டுக்கு ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் ₹6.11 வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதை விட ₹6.50. ஸோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அமைச்சர் அவர்கள்
மின்துறை அமைச்சர் அவர்கள் இது வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சாமானிய மக்களா எல்லாத்துக்கும் எழுந்த பயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை மின்கட்டண உயர்வுக்கான முன்னோட்டமா இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா அதற்கும் கூட அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பதிலளிச்சிருக்காரு. தமிழகத்துல வந்து மின்கட்டணம் உயர்த்தப்படாது அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. இலவச மின்சார திட்டம் தொடரும் அப்படின்னு ஒரு மக்களுக்கு அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காரு. ஓகே, ரைட். அதே மாதிரி மின்வாரியத்தில் தொடர்ந்து பிரச்சனை வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காரு. தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்தில் 65,921 பதவிகள் காலியாக இருக்காம். அதே மாதிரி இந்த காலி பணியிடங்களை நிரப்பாததுனால தான் மின்வாரியத்தில் பிரச்சனை இருக்கு அப்படின்றது விளக்கமாகவும் கொடுத்திருக்காரு. அதையும் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்ஏபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. இன்னொரு விஷயம், கடந்த ஆட்சி காலத்துல வந்து மின்வாரியத்துறையில ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில தான் வந்து பணியிடங்கள் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அமைச்சர் அவர்கள் முன் வச்சிருக்காரு. 2021 இருந்து 2026 வரையிலான திமுக ஆட்சியில மின்வாரியத்துல ஓய்வு பெற்ற 9,136 பேருக்கு மாற்றா வெறும் 343 பேர் மட்டும்தான் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. 2 மடங்கா உயர வேண்டிய வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கிறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. ஓகே, கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். ஸோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பக்கா டேட்டா. அதே மாதிரி இந்த மின்வாரியத்தில் கேங்மேன்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட பணி வழங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த கடந்த திமுக ஆட்சியில் வந்து 5,391 கேங்மேன்களுக்கு வந்து பணி கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பணி வழங்கப்படாதவர்களோடு சேர்த்து நடப்பாண்டில் மட்டும் 20,449 பணியிடங்களை நிரப்ப இருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. அதையும் பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்மேன் வந்து 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம், மக்களுடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நடப்பாண்டுல 60,000 டிரான்ஸ்பார்மர்கள் வந்து கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவிச்சிருக்காரு. மின் மீட்டர்கள் கொள்முதல் இலக்கு வந்து 21,74,200 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, சரி. அப்போ வந்து கடன் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா மின்துறை சார்பா, அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நடப்பாண்டில் மின்துறைக்கு மட்டும் வாங்க இருக்கக்கூடிய கடன் பார்த்தோம்னா 11,893 கோடியா இருக்கு. அதே மாதிரி நடப்பாண்டில் மின்வாரிய வருவாய் 1,43,000 கோடியாகவும் செலவினம் மட்டும் பார்க்கும் பொழுது 1,41,000 கோடியாகவும் இருக்கும்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.